அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் தலைவருக்கு புதுசாக ஒரு பேர் கிடச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அவர் யாருன்னு கேட்குறீங்களா? தியாககாசன் தாங்க. தியாககாசனா? ஆமாங்க, இதுக்கு முதல் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். எங்கள் உலகநாயகன் கமலஹாசனுக்கு தான் இப்போ தியாககாசன் சொல்லி டிஎம்கேல பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தோடு அவர் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவர் தியாககாசனான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் அப்படி அந்த வார்த்தைக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் எந்த இடத்துலையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது, தியாகம் பண்ண மாட்டார். அவருக்கு வேண்டிய எம்பி பதவி கிடச்சிருச்சு. அதனால் அவங்க கூட இருக்கும் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் பேசாமல் பதவியை மட்டும் வாங்கிக்கிட்டு மற்ற கொடி பிடிச்சிட்டு இருந்த நம்ம ஸ்னேகன் அவருக்கும் இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் கூடயே இருப்பார். அவர் யாருன்னு எனக்கு பேர் தெரில. அவருக்கெல்லாம் சீட்டெல்லாம் போச்சு. அவங்கள விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்க போகுது. என்னன்னு கேட்குறீங்களா? இனிமேல் சன் டிவியில் அரண்மனை படமே வரப்போகிறது இல்லைங்க. அரண்மனை அவர் ரிலேட்டடாக யார் சுந்தர்சி ரிலேட்டடாக இருக்கிற படம் எதுவுமே போட மாட்டாங்க. அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேல நம்ம இவர் ஏசி சண்முகம் சார் இருக்கார்ல, அவங்க கூட்டணியிலிருந்து மதுரை மத்தியில் நம்ம சுந்தர்சி சார் தேர்தல் காலம் போகிறதுனால இனிமேல் சன் டிவியில் சுந்தர்சி சாரோட படம் போட மாட்டாங்க. அப்படியே இதோட சேர்த்து இன்னும் ஒரு சில வேலை பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம லாரன்ஸ் சாருக்கும் நம்ம சூர்யா சாருக்கும் அப்படியே கொஞ்சம் இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க படத்தையும் அதோட நிப்பாட்டிடுவாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருமூச்சு விடுவோம். இதை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த டிவி பார்க்குறவங்களுக்கு, இந்த சண்டே ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். ரொம்ப நன்றி.